ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் எடுத்த விலாகு தாங்க. ஸ்கூலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி வந்து நிறைய புல்லெல்லாம் வளர்ந்துருந்ததுங்க. சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு ஆள் வந்தார். எங்கள் வீட்டில் அவரோட ஃப்ரெண்டு தாங்க. அந்த அண்ணன் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கிளம்பிட்டார். அந்த க்ளீன் பண்ணது வந்து நல்ல ரவுண்டு கட்டி தண்ணி வந்து நல்லா ஸ்டோர் ஆகி நிற்கிற மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருந்தாருங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் துணி வந்து கொஞ்சம் துவைக்கிறதுக்கு இருந்ததுங்க. அந்த துணியெலாம் துவைச்சி, ஏன்னா நைட்டு கொஞ்சம் நிறைய துணி சேர்ந்துக்குச்சு. அதனால் துவைச்சி காய வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து டீ குடிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்தேங்க உளிக்கலான்னு உளிச்சிட்டே நான் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டே உட்காந்துட்டு உளிச்சாச்சுங்க. உளிச்சு எடுத்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். சரி, அடுத்த நாள் காலையிலைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க. அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு வெங்காயத்தை நல்லா கழுகிட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் துண்டில் போட்டு தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து பாட்டிலில் வச்சிங்கன்னா ஒரு அன்னைக்கு நைட்டுக்கு நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஏன்னா காலையில் டைமில் இந்த சின்ன வெங்காயம் உளிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சோம்பேறியான வேலைங்க. அதே மாதிரி இந்த பூண்டு தொளிக்கிறதும் அப்படி தாங்க. அதனால் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு மட்டும் நான் உளிச்சு வச்சுக்குவேன். பூண்டு வந்து ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்குவேன். வெங்காயம் வந்து ஒரு நாள் 1.5 நாள் இந்த அளவுக்கு வந்து உளிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க. எனக்கு காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகிறனால, நானும் ஸ்கூலுக்கு போகிறனால கொஞ்சம் ஹரிபரியாக இருக்குங்க. அந்த டைமில் உட்காந்து வெங்காயம் உளிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் இப்படி வச்சுக்குவேன் நான். அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து காளான் குழம்பும் சப்பாத்தியும் தாங்க செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒருத்தர் காளான் விற்றுட்டு வந்தார். அப்போ ஸ்கூலில் நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் காளான். அதனால் சரி, நைட்டுக்கு வந்து காளான் கிரேவி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணியாச்சுங்க. நான் பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் சின்ன குட்டி வந்து குய்யா முய்யான்னு கத்திட்டு இந்த ஆப்பிள் வந்து வெட்டி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு போயிட்டு வாங்கிட்டு போனாங்க. நான் அதுக்கப்புறம் சரி காளான் வந்து கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளான் வந்து கட் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். அப்போ இந்த வைக்கிற காளான் கிரேவி வந்து சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மல்லி ஒரு 2 ஸ்பூனுங்க, வர மல்லி இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 ஸ்பூனு, 2 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, 2 துண்டு இஞ்சி, 2 துண்டு பூண்டு, அப்புறம் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு இந்த இதில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஸ்க்ரீனில், இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துடணுங்க. வறுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போடணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு அப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி, இது நான் ரொம்ப ஸ்லைஸ் சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. அதனால் ஒரு 4 துண்டு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2 துண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து ஒரு 4 பேருக்குங்க, ஒரு நேரத்துக்கு தான் வரும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வரணும். அப்போ தான் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக வருங்க. கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். சுடவே மிக்சியில் போட்டுறாதீங்க, மிக்சி இதாகிருங்க, அப்புறம் தெரிச்சிடும், மேலையெல்லாம் தெரிச்சிடும். அதனால் இது கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறுற வரைக்கும் வச்சுட்டு அந்த ஆறிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்து போட்டுருங்க. அந்த ஹீட்லேயே தேங்காய் வந்து ஓரளவுக்கு ரொம்ப வேகாது, ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் வந்து போட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க தனியாக. அதுக்கப்புறம் இந்த கிரேவி வந்து குக்கரில் தாங்க நான் வைக்க போகிறேன். அது என்ன பண்ணணுன்னா, குக்கரை எடுத்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அகைன் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சோம்பு, சும்மா தாளிக்கிறக்காகங்க. அப்புறம் ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, இதை போட்டு அகைன் எண்ணெயில் வணக்கினதுக்கப்புறம் அந்த காளானை எடுத்து போட்டுருங்க. எண்ணெயில் போட்டு நல்லா காளான் வணக்கிடுங்க. காளானில் வந்து ஆல்ரெடி தண்ணி விடும். அந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு அப்புறமா இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அந்த காளான்குள்ளே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் எப்போயுமே. அந்த மிளகாப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஆனால் நேற்று வந்து கொஞ்சம் காரம் வந்து எச்சா போட்டுட்டேங்க. கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீட்டில் பாப்பா சொன்னா, அம்மா காரமாக இருக்குமா அப்படின்னு. அப்புறம் நான் தயிர் வச்சு சாப்பிட்டுக்கடின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு எடுங்க. காளான் வந்து உடனே வெந்துடும். நான் சரி கிரேவி கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்காக ஒரு 3 விசில் விட்டேங்க. 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விசில் ஃபுல்லாக விசில் வந்து ஃபுல்லாக கம்மியானதுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கம்மன்னு காளான் கிரேவி வந்து ரெடி ஆகிருந்ததுங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காரம் மட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. பெரியவங்களுக்கு தெரியாது, ஆனால் குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் அப்புறம் எடுத்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டாச்சுங்க. இந்த காளான் கிரேவி வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சாப்பாடுலாம் நான் இதில் சாப்பாட்டுக்கு வச்சது இல்லைங்க. சப்பாத்தி பூரிக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். அப்போ தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். நல்ல சிக்கன் குழம்பு மாதிரியே தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இதை தாங்க நைட்டு செஞ்சு சப்பாத்தி செஞ்சு பாப்பாங்களுக்கெலாம் போட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சுங்க. இந்த கிரேவி வந்து தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த பேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க தண்ணி வச்சேன். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க தண்ணி வச்சேன். தண்ணி வந்து ரொம்ப வச்சிட்டிங்கனால தண்ணி குழம்பு மாதிரி போயிடும். இது வந்து சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கிரேவியாங்க நான் வச்சேங்க. அதுக்கப்புறம் 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த தடவை சரி அதுக்குள்ளே அடுப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தேங்க. ரொம்ப மேலே எண்ணெயாக தெரிச்சிருந்துச்சு. சரி கொஞ்சம் சப்பாத்தி போடுறதுக்குள்ளார இந்த அடுப்புக்கிட்ட கிரேவி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ஓர்சல் பண்ணிட்டுக்கல பாப்பா வந்துட்டாங்க. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சாம்மா அப்படின்னு கேட்குறதுக்கு வந்தா. சரி அவகிட்ட ஐயோ அவள் சப்பாத்தி வேறு கேட்குறாளே அப்படின்ட்டு அப்புறம் சப்பாத்தி அவளுக்கு போட்டு கொடுக்குறதுக்காக அடுப்பில் வச்சாச்சுங்க. அடுப்பில் வச்சு சப்பாத்தி வந்து தேய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி மாவு வந்து நல்ல சாஃப்டாக வரணுன்னா நான் நிறையா வாட்டி சொல்கிறேங்க, கொஞ்சம் சுடுதண்ணி வந்து ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. அப்போ சப்பாத்தி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். 2 விசிலும் வந்துருச்சுங்க. ஒரு 2 விசில் வந்து கிரேவி வந்து எடுத்து வச்சுட்டேன். நான் எடுத்து வச்சதுக்கப்புறம் சப்பாத்தியும் போட்டாச்சுங்க. கிரேவி விசில் அடங்கின உடனே திறந்து பார்த்தா நல்ல மனமாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் அவரு கூட கேட்டார், சிக்கன் குழம்பு வச்சுருக்கியா வேணி இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைன்னு சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் தயிர் பச்சடி, சப்பாத்திக்கு தயிர் பச்சடி இல்லாமல் எனக்கு இறங்காதுங்க. அதனால் தயிர் பச்சடி வச்சு நான் பாப்பா அவங்க எல்லாம் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டாங்க. நமக்கு என்ன அகைன் கிச்சனுக்கு தானங்க வரணும். மறுபடியும் பாத்திரமெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு, ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது நான் காலையில் அப்படியே எல்லாம் போட்டுட்டு நானும் போனேன்னா எனக்கு கண்டிப்பாக செய்யவே முடியாதுங்க. ஏன்னா பாத்திரம் வேணும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்மளும் காலையில் எழுந்திரிச்சு குக்கர் வேணும், வடை சட்டி வேணும், எல்லாம் வேணுங்களே சமைக்கிறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் மீதி இருக்கிற பாத்திரமெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு கொஞ்சம் மாவு வந்து எக்ஸஸாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் நிறைய பிசைஞ்சிட்டு நாட்டுக்குது. அந்த மாவு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம பாத்திரம்லாம் கழுக ஆரம்பிக்கலாம். இந்த பாத்திரம் கழுவுற வேலையை மட்டும் எவன் தான் கண்டுபிடிச்சானே தெரியாது. என்ன தான் சமைப்போம்னே தெரியாதுங்க. ஆனால் சிங்க்கு நிறச்சி பாத்திரம் வந்துடும். இந்த பாத்திரத்தை கழுகுறது, இந்த துணி காய வைக்கிறது, துணியை மடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்காக இருக்குங்க. அந்த காஞ்ச பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது அதுக்கு மேலே ஒரு சோம்பேறி. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்திரமெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி சிங்க்கும் தேய்ச்சி விட்டுட்டு டெய்லி சிங்க்கு தேய்ச்சிடணுங்க. இல்லைன்னா விழுவிழுன்னு ஒரு மாதிரி இருக்கும். சிங்க்கெல்லாம் தேய்ச்சிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அந்த அடுப்படி எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டு தாங்க நான் வந்து நைட்டு படுப்பேன். ஏன்னா காலையில் எந்திரிச்சு வரும்போது அப்போ தான் ஒரு ரிலீஃபாக இருக்கும். இல்லைனா காலையில் ஒரு டென்ஷன் மாதிரி ஆயிருங்க. ஐயோ இந்த பாத்திரம் இல்லை அந்த பாத்திரம் இல்லை மறுபடியும் சிங்க்லேயே வச்சு கழுகணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் ஆயிருங்க. அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணி இப்படி தாங்க இந்த மாதிரி நீட்டாகவே தான் எப்போயுமே கிச்சனை நான் வச்சுட்டு தான் வந்து நைட்டு தூங்குவேன். தொண்டையும் வேறு எனக்கு சரியில்லைங்க. கொஞ்சம் த்ரோட்டில் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சாட்டுக்குது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி தாங்க இருக்குது. இந்த மாதிரி கிச்சன் க்ளீனாக வச்சுட்டு தான் எப்போயுமே நான் நைட்டு வந்து தூங்குவேங்க. ஏன்னா காலையில் வந்து நம்ம வேலைக்கு போகிறனால இந்த பிரச்சனைங்க இல்லைன்னா வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.